மதுரையில் மழலையர் பள்ளியில் 4 வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த விவகாரம். பள்ளி தாளாளர் மற்றும் உதவியாளரை கைது செய்து போலீஸ் விசாரணை. கோடை விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் என்ற பெயரில் குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைக்க கூடாது. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு. மதுரையில் உள்ள 120க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படும். மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை மாவட்ட கல்வி அலுவலர் ரேணுகா தகவல். மதுரை KK நகரில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மழலையர் பள்ளிக்கு சீல் வைப்பு. கோட்டாட்சியர் ஷாலினி பள்ளியில் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்த் விடுதலை. தந்தை பிறழ் சாட்சியாக மாறியதால் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. காலனி என்ற சொல் அரசு ஆவணங்கள் மற்றும் பொது புழக்கத்தில் இருந்து நீக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கடனை வலுக்கட்டாயமாக வசூல் செய்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டுவோருக்கு தடுப்பு காவல் விதிக்கப்படும். சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கடந்த மார்ச் 14ஆம் தேதி கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இன்றுடன் நிறைவு. தமிழகத்தில் 5 பகுதிகளில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூரில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்ததால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். (2026) நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களில் திமுக வெல்லும். திமுக தேர்தல் பணியை தொடங்கி நீண்ட நாட்கள் ஆவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழக அரசுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் கல்லூரியில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் அதிரடி. தமிழகம் முழுவதும் மூத்த சிவில் நீதிபதிகள் 117 பேர் இடமாற்றம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் S. அல்லி அறிவிப்பு. MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி G. ஜெயவேலுவும் இடமாற்றம். விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்யலாம். முறைகேடு மற்றும் வன்கொடுமை தடைச்சட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 9 வழக்கறிஞர்கள் வழக்கறிஞராக பணியாற்ற பார் கவுன்சில் தடை விதித்து அறிவிப்பு. போக்சோ வழக்கு, பள்ளி மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த வழக்குகளில் தொடர்பில் இருந்ததால் அதிரடி நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 1000 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். தருமபுரியைச் சேர்ந்த இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 6 வயது சிறுவனை விரட்டி கடித்த தெருநாய். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிறுவனுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ராணுவ தளபதி ஆலோசனை. பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதை ஒட்டி நடவடிக்கை. காஷ்மீரில் தீவிரவாதிகள் ஆக்டிவாக இருப்பதாக வெளியான தகவல் எதிரொலி.
திருப்பதி மலையில் அங்குலமங்குலமாக சோதனை, குப்பை தொட்டிகள், நீண்ட நாட்களாக நிறுத்தியுள்ள வாகனங்கள் என அனைத்து இடங்களிலும் சல்லடை போட்டு ஆய்வு. டெல்லியில் பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித் குமார் சென்னை திரும்பினார். அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நேரில் சந்திப்போம் என்றும் நெகிழ்ச்சி. நேர்ல சந்திப்போம். வேலையை நேசித்து 33 ஆண்டுகளாக செய்து வருவதாக நடிகர் அஜித்குமார் நெகிழ்ச்சி. இதயத்திற்குள் தான் ஒரு மிடில் கிளாஸ் தான் என்றும் தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் நடிகர் அஜித்குமார் உருக்கம். தன்னுடைய கடினமான காலங்களில் தன்னுடனே உறுதுணையாக இருந்தவர் மனைவி ஷாலினிதான் என மனம் திறந்த நடிகர் அஜித்குமார் தன் சாதனைகளுக்கு ஷாலினியே காரணம் என்றும் புகழாரம். நெல்லையப்பர் கோவிலில் சிறார்கள் ரீல்ஸ் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விவகாரம். சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வந்த நிலையில் கோவில் நிர்வாகத்திடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. நாங்கள் ரீல்ஸ் பண்ண இடம் வந்து நெல்லையப்பர் கோவில். எங்களுக்கு தெரியாத அந்த இடத்துல நாங்கள் ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பரிசு பொருள் வழங்கிய போது பொதுமக்களிடம் நடந்து கொண்ட விதம் தவறுதான். இல்லாதவர்களை பார்த்து சிரிக்கும் ஆள் தான் இல்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார் யூடியூபர் இர்ஃபான். ஐபிஎல்லில் சதம் விளாசிய 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். இந்திய கிரிக்கெட் அணிக்காக புதிய சாதனைகளை படைக்க வேண்டும் என்றும் வாழ்த்து. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.